வெல்கம் டு லாஹா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வெட் வைப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், லிட்டில் ஏஞ்சல் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, லிட்டில் ஏஞ்சல் விட இன்னொன்று நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு இருக்கும்போது அதையும் ஆர்டர் போட்டாச்சு. வந்துடுச்சு. பார்க்கலாமா என்ன பிராண்டுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், லிட்டில் வைப்க்கு இப்போ ஆர்டர் போட்டது என்ன பிராண்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு தெரில, எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக குழந்தை பெற்றவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணு. சரி, நம்மளும் ஊருக்கு போகிறதா இருந்துச்சா அங்கே போய் வாங்க முடியாது, ஸோ இப்போயே வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ 2 தான் இருக்குது, எப்படியும் இந்த 2 monthஸில் காலி ஆகிடும், திருப்பி அப்படியே வாங்க போகிறோம். சரி இப்போவே ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க. இதுக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா, இதுக்கு மேலே அந்த லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த லிட் இல்லை, ஸோ ஸ்டிக்கர் பிரிச்சுட்டாலே போச்சு. காற்று போயிடுச்சுன்னா நம்மளால் அந்த மாய்ஸ்சரைசிங் இது பண்ணிக்க முடியாது. மேபி ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் அந்த மேலே அந்த பிளாஸ்டிக் கேப்போடு வருதோ என்னவோ. நாங்கள் ஆர்டர் போட்டப்போ அந்த லேபிள் இல்லாமல் தான் வந்துச்சு. சரி பார்ப்போம் இதுக்கும் அதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு பார்க்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க, உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம டெர்மகாலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தான் பார்க்கணும். ஸோ இது அதில் பாஸ் ஆகிடுச்சு. 0% ஆல்கஹால், பேரபன் ஃப்ரீ, அப்புறமா மைல்ட் ஃப்ரேக்ரன்ஸ், pH பேலன்ஸ்டு, அப்புறம் என்ன போட்டிருக்காங்க, என்ஹான்ஸ் வித் ஆலோவேரா அண்ட் ஜோஜோபா ஆயில். அப்படின்னா என்ன? சரி நான் ஃபர்தராக சொல்கிறேன் சர்ச் பண்ணிவிட்டு. இதோட வைப்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 80 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஸ்டிக்கர் டைப் அது ஒன்று தான் இதில் எனக்கு தெரிஞ்சு டிஸ்அட்வான்டேஜ். பாப்பா ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைப்ஸு. நெக்ஸ்ட்டு பின்னாடி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஹைஜீன் பர்ஃப்யூம்ஸ், அது இது என்ன ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், ப்ரீமியம் குவாலிட்டி. பாப்பாவுக்கு வந்துட்டு இது நான்-woven ஃபேப்ரிக், இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் இருக்குது. நிறையா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. லிட்டில் பாட்டம்ஸ் ஆஃபர், நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணும், மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும், கீப் ஸ்கின் ஐடியலாக ஃபார்ம் பண்ணும். நீங்கள் பாருங்கள், குட்டி பாப்பாவுக்கு எப்படிலாம் போகணுன்றத பிக்சர் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நோ அனிமல்ஸ் ஹார்ம். பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. எந்த டெஸ்டிங் அனிமலும் யூஸ் பண்ணிக்கல. இதில் டைரெக்ட் யூஸ் வந்துட்டு பீல் ஃப்ரண்ட் ஆஃப்ஸ், அதுதான் அந்த பீல் பண்ணிவிட்டு ஈச் டைம் ஒட்டிடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 2 வாட்டி பீல் பண்ணாலே அது போயிடும். அதுக்கப்புறம் எங்கே அந்த கம்மில் நம்ம ஒட்ட முடியும்? ஸோ அது ஒன்று தான் இதில் எனக்கு ட்ராபேக்காக தெரியுது. அப்புறம் பாருங்கள், கன்செஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா, அவாய்டு டைரெக்ட் சன்லைட். ஓகே, ஸோ குழந்தைங்க சப்பவோ சூ பண்ணவோ விடக்கூடாது. ஹை டெம்பரேச்சரில் இது வைக்கக்கூடாது வைப். ஓகே, இது ஃபுல்லாக அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ். அவங்க பாருங்கள் எவ்வளோ ஒழிச்சு கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதெல்லாம் கம்பெனி டீட்டெயில்ஸாக. மேலே இருக்கிறது ஃபுல்லாக இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் எனக்கு ரொம்ப பேரபன் ஃப்ரீ. ஓகே, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு 80, அதுதான் அங்கேயே பார்த்துருவோம். 80 நம்பர் யூஸபிள் வைப்ஸ். நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்பர் கொடுத்துருக்காங்க. டேட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகே, மேனுஃபேக்சர் டேட் 2024, 26, 2 years இருக்கா? ஓகே, சூப்பரில். 99 rupees, 1.24. பாருங்கள், 1 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு இருந்தோம் அந்த காலத்துலலாம் நம்ம. இவளுங்க என்னடா ஒரு வைப்பு 1 ரூபா. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணுமே குழந்தைக்கு. என் பொண்ணு, சின்ன பொண்ணு, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். அவளுக்கு ஏன் அப்படி ரேஷஸ் ஃபார்ம் ஆகிடுதுன்னு தெரியல. இத்தனைக்கும் நல்லா தான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் தான் பாருங்கள், இப்போது நம்ம செல்லக்குட்டி லிட்டில் ஏஞ்சல், அதை நான் செல்லக்குட்டின்னு சொன்னேன். இதில் பாருங்கள், பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதை சீல் பண்ணுற மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இது பேன் ஹெல்த். ஓகே, சூப்பரில். ஆலோவேரா enriched with ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, 72 பேபி வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ இன்ச்சு? 80 திங்க்கில். ஆமாம், அது 80, இது 72. அப்புறம் சப்போர்ட் ஃப்ரீ, விட்டமின் இ. சேம், அதுலேயும் விட்டமின் இ தான் இருந்துச்சு. இது pH பேலன்ஸ்டு, அதுவும் pH பேலன்ஸ்டு. அதே தான் இந்த பக்கம் ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்கள் எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். சேம் அதே தாங்க, அதுலேருந்து அதே விஷயம்தான் இதில் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. சின்னசாக படத்தில் போட்டுட்டு இவ்வளோ பெருசாக எலாப்ரேட் பண்ணி டெக்ஸ்ட்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் படித்தவங்க அப்படின்றது போல். எனக்கு அந்த
படித்தது படமாக சொல்ல சொன்னால் கூட எனக்கு அவ்வளோ பெருசாக சொல்ல வராது. இவங்க எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது இரிட்டேஷன் இல்லை, ஓகே மைல்ட்னஸ் மாய்ஸ்சரைசிங், ஓகே ஏதோ ஃப்ளஷ் பண்ணக்கூடாது, எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கான்டாக்ட், ஓகே. இங்கே பாருங்கள், ஹோம்ஸ் ரேஷஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வைப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஓகே இது தெரியாமல் நான் வைப் வச்சுன்னா தொடன்னு தொடச்சிட்டு இருந்தேன். ஓகே எல்லோரும் கேட்டுக்கோங்க, ஏதாவது இச்சினஸ் வந்தால் இம்மீடியட்டாக நம்ம போயிட்டு பீடியாட்ரிஷனை பார்த்துடணும். இனிமேல் எந்த ஒரு ரேஷஸ்லாம் வந்தாலும் அதுக்கான க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வைப் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் அதில் சொன்னதாக ஃப்ளஷ் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், சேவ் வாட்டர் பர்பஸ். இது சர்டிஃபைட் ஐஎஸ், ஓகே சூப்பர்ப்பா. அப்புறம் சர்டிஃபைட் கம்பெனி சிஇ, ஓகே. ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரர், ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு அது எப்படி வைப் யூஸ் பண்ணுறது, அது ஓகே, அது அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும். இது சேம் வைப் டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பார் கோடு. இது வந்து என்னென்ன அண்டர் என்னென்ன இதில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இது பேட்ச் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட், யூசேஜ் டேட், அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். இது எவ்வளோ வருது ஒரு ப்ரைஸ், ஐ திங்க் 120 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 180 ருபீஸா, சரிதான். இது 180 ருபீஸ்ப்பா, இது 100 ருபீஸ். எல்லாம் கடைசியாக ஒரே யூஸ் தான், தொடச்சி தூக்கி போடுறது. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொன்னேன். இதை வச்சு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக லிட்டில் ஏஞ்சலான்னு பார்த்துடலாம். தேங்க்யூ.